வணக்கம் குரு ஜோதிடம் சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்ப ராசிக்கு 2024 எத்தகைய ஒரு பலாபலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா, எப்படி இந்த ஒளி தத்துவம் நம்மளுடைய வாழ்க்கை போன ஜென்மத்துல பண்ண கர்மா இந்த ஜென்மத்துல நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல சம்பவங்களாகவோ சாதகமற்ற சம்பவங்களாகவோ உருவெடுக்கிறதுங்கிறது நம்ம துல்லியமா பார்க்க போறோம். அதுல இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2024 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஜென்மசனி தாக்கத்துல கடந்த 1.25 வருஷம் 1.5 வருஷமாக அவதிப்பட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான சில மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் வருகிறது. எப்படின்னா பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து 10ஆம் இடத்தை கனெக்ட் ஆகும் பொழுது தொழில் விஷயத்துல சில தொழில் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது வரைக்கும் நம்ம எதுவுமே செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம பாசிட்டிவா பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்தை திருப்பலத்தோட செவ்வாய் அவரோட தன்மீட்டை தன்னை பார்ப்பது பார்த்தீங்கன்னா தொழிலமைப்புக்கு நல்லது. இது வரைக்கும் எதுவுமே நடக்காம அப்படியே முடங்கி இருந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலை தூக்குற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல மாச கடைசியில தான் பாத்தீங்கன்னா அந்த புதன் 6ஆம் இடத்துக்கும் சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போறாரு. ஸோ மாசம் முதல் 3 வாரத்துல சில விஷயங்கள் நீங்க நடத்தி காட்டி இது வரைக்கும் பெரிய ஒரு வேகமாக நடக்காமல் சுறுசுறுப்பா இல்லாத விஷயத்தை கொஞ்சம் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2024 கும்பராசிக்காரர்களுக்கு. என்னதான் இருந்தாலும் ஜென்மசனி கண்டினியூ ஆயிட்டு இருக்குங்கிறது பார்க்கணும். ஆனாலும் இது கொஞ்சம் சில இடம் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், தாயார் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இது வருதுங்க. சில பிரச்சனைகள் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 10 கதவு மூடி இருக்குன்னா ஒரு 2 கதவு திறக்கக்கூடிய அமைப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது. அதே சமயத்துல மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மன உளைச்சலாகவும் பெருசாக படிக்காதவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக படிக்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்குது. இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துலேயே சுக்கிரன் இருந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் நீங்கி ஓரளவுக்கு ஒரு சுமூகமான ஒரு உறவு பெறக்கூடிய ஒரு அமைப்புகள் காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அதனால இருந்தாலும் ஜென்மசனி நடக்கிறதுனால நம்ம வியாபாரம் அதுல அதிகமான ஒரு இது போகாமல் ஓரளவுக்கு அளவா நீங்க சில பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயமாக உண்டு. அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல சில நெருடல்கள் சில விஷயங்கள்லாம் நீங்க நிவர்த்தி பண்ணிக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கு. நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும். குறிப்பா குடுக்கல் வாங்கல் விஷயத்துல, இடம் சார்ந்த விஷயத்துல, வியாபாரம் சார்ந்த விஷயத்துல, வம்பு வழக்கு அது மாதிரி விஷயத்துல பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மாச கடைசியில பாத்தீங்கன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அதாவது 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா இடம் சார்ந்த விஷயத்தோட விஷயங்கள்லாம் இப்ப நீங்க செய்யறது இந்த மாச கடைசியில நல்ல ஒரு பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த மாசத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதே சமயத்துல உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது பாத்தீங்கன்னா பண விஷயத்துல என்னைக்குமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, கவனம் கண்டிப்பா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஜென்மசனி 7-8 மாசத்துக்கு இருக்குதுங்க. ராகுவும் நீடித்து 2ஆம் இடத்திலும் கேது 8ஆம் இடத்துல இருப்பதனால இந்த குரு செவ்வாய் சுக்கிரன் சூரியன் புதனோட விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக மாச ஸ்டார்டிங்லயே கொஞ்சம் கொடுத்து சில பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு பழைய பிரச்சனைகள்ல பாதி பிரச்சனையை முடிச்சு கொண்டேங்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு சில விஷயங்கள் காரியங்கள் சாய்த்து இந்த ஜென்மசனி தாக்கத்திலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு அமைப்புக்கு ஒரு ஃபவுண்டேஷன் விஷயமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த குரு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில விஷயங்கள் பாசிட்டிவாகவும் இது வரைக்கும் நமக்கு ஐடியாவே இல்லாமல் பிளாங்கா இருக்கிற விஷயங்களா சில பாசிட்டிவா சில விஷயங்கள் நடந்து அது மூலமா சில பிரயோஜனங்கள் பெற்று சில விஷயங்கள் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லா விதங்களும் இருக்கு. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா வயசான முதியோர்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹெல்த் ஏதோ இஷ்யூஸ் என்னென்னு செக்அப் பண்ணி ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா திடீர்னு சில விஷயங்கள், அது குறிப்பா அந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்கள்லாம் பாதிப்புள்ளாக ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம் இருந்தவங்க இப்ப புரட்டாதி நட்சத்திரங்க பாதிப்பு அதிகமா வந்துருச்சு. ஏன்னா அதுதான் கும்பராசியோட இறுதி பதிங்கிறதுனால மனம் சஞ்சலப்படுறதுங்க, தப்பு எடுக்கக்கூடிய டிசிஷன் தப்பா போறது, உறவுகள் விஷயத்துல அதிருப்தி வர்றது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா எல்லாமே யோசிச்சு செயல்படக்கூடிய விஷயங்கள் சால சிறந்ததுன்ட்டு நம்ம கும்பராசிக்காரனுக்கு கண்டிப்பா சொல்றோம். பொதுவா பார்க்கும் பொழுது இது ஒரு
ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையான ஒரு டைம்ல ஓரளவுக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்காரருக்கு ஆகஸ்ட் மாசம் இருக்கு. இது ஒரு பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய ஜாதகத்துல இப்ப எது மாதிரி தசாபுக்திகள் போகுதுங்கிற பொறுத்து இன்னும் துல்லியமான பலன்கள் எடுக்கலாம். கொஞ்சம் சாதகமான பலன்கள் தசாபுக்திகள் போகும்பொழுது சாதகமான பலன்கள் அதிகமாகவும், ஒரு சுமாரான ஒரு சாதகமற்ற தசைகள் போகும்பொழுது சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் நாம இந்த கோச்சார ஆகஸ்ட் மாச பலன்களை நீங்க அப்படி எடுத்துக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.